நம்ம அசோக் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறதால அவர் சிங்கப்பூர் ரைஸ் சாப்பிடுவார் இன்னைக்கு. அது ஏதோ மஞ்சள் கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். சிங்கப்பூர் ஒன்று ஜப்பான் ஒண்ணா? நம்ம ஊர் சாப்பாடு வேணுமா? இப்படி திருப்பாங்க பதட்டமா இருக்குல்ல? இல்ல உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்குங்க. இருக்கு இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? ஆந்திரா ட்ரிபிள் ரைஸ் என்னன்னா சிக்கன் ஃபிஷ் பிரான் மஷ்ரூம் கோபி எல்லாம் வரும். வெஜ் நான் எல்லாம் எங்க இஷ்டத்துக்கு என்ன வேணுமோ அதான் சாப்பிடுவோம் நாங்க. அத தாயா கேக்குது என்ன வேணும்? டிராகன் சிக்கன், சில்லி சிக்கன், கிறிஸ்பி சிக்கன், சிக்கன் பெப்பர், சிக்கன் சில்லி சிக்கனா? எங்க போனாலும் சில்லி சிக்கன் தான். அப்புறம் எங்கேயும் சில்லி சிக்கன் சாப்பிடுவோம். வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா. சிக்கன் ஒன்று 2 செகண்ட்ல போடுறேன். நான் 6 மணிக்கு மிரட்டுறா போல. பயங்கரமான பாரு. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் எக்ஸ்ப்ளோர் மாமா. நாம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பீச்சில் இருக்கோம். பீச்சில் MARINE மெரினா பீச்சில் இருக்கோம். காமெடி முடிச்சா? ஓகே. கிருஷ்மா மெரினா பீச்சில் வந்து ஸ்பாட் அண்ட் ஃபுட் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். முன்னாடியே வந்து புகாரி ஃபாஸ்ட் ஃபுட்டு ட்ரை பண்ணோம். அது ஓவராலாக எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸ்பாட் அண்ட் ஃபுட் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து சிங்கப்பூர் சிக்கனு, ஜப்பான் சிக்கன், அதுக்கப்புறம் சிங்கப்பூர் ரைஸ், சிங்கப்பூர் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் சிங்கப்பூர் சில்லி பீஃப், அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ ஒரு தாய்லாந்து டிஷ் ஒன்று சொன்னாங்க. சிங்கப்பூர்லேருந்து அப்படியே மலேசியா போகிறேன். இது மாதிரிலாம் ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அதை கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்கோம். என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, என்ன இதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். கமான். ஓகே, நம்ம இப்போ வந்து நம்ம நண்பர் வந்து சிங்கப்பூர்லேருந்து அசோக் வந்ததுனால சிங்கப்பூர் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ட்ராகன் சிக்கன், சில்லி பீஃப், ஜப்பான் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பாரு, முந்திரி பருப்புலாம் கொடுத்துருக்காங்க. ட்ராகன் சிக்கனில் அதை சிங்கப்பூர் எப்படின்னு பார்ப்போம். எப்படி நல்லா இருக்கு. இன்னும் வேறு ஏதாவது வேறு இப்போ உங்கள் சிங்கப்பூரில் எப்படி தான் இருக்குமா சிங்கப்பூர் ரைஸு, இல்லை வேறு மாதிரி இருக்குமா? அது சைனீஸ் ஸ்டைலில் இருக்கும். நம்ம ஊர் டேஸ்ட் இருக்காது. டேஸ்ட் இருக்காது. அந்த ஸ்டைலில் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது அந்த அளவுக்கு இதாக இருக்காது. ஓ, இது நல்லா இருக்கு. ஆமாம், இது நல்லா இருக்குது. சிங்கப்பூர் ரைஸு சிங்கப்பூரை விட இங்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கேட்டதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? ஸ்பைசி இது. அது ஸ்பைசி இருக்காதா? ஸ்பைசி இருக்காது. சைனீஸ் ஐட்டம் அது அந்த டேஸ்ட் தான் இருக்கும். சைனீஸ் ஸ்டைலில் இருக்கும். அது சைனீஸ் ஸ்டைலில் இது இப்போ அது மாதிரி ஏதாவது திப்பாலாம் இருக்காது. நீங்கள் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அதாவது இது மாதிரி 2 சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சாப்பிட்ட மாதிரி. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அதை விட இப்போ இது நல்லா இருக்கு. மிக்ஸ் மிக்ஸ்டு ரைஸ். மிக்ஸ் ரைஸ் நல்லா இருக்கு. அதை விட இது நல்லா இருக்கு. டேஸ்ட் டிஃபரன்ஸ். இது டேஸ்ட் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? அதை விட இது நல்லா இருக்கு. அதான் ஆமா. சிங்கப்பூர் ரைஸுக்கும் இதுக்கும் என்ன டேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு? வாங்கி திங்கிறதோட சரிங்க. அது கொஞ்சம் இதாக இருக்கு, சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்பைஸாக இருக்கு. ரைட். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. டிராகன் சிக்கன் டிராகன் சிக்கன் இதை டேஸ்ட் பண்ணிட்டு நானும் நீங்கள் சாப்பிடுவோம். நீங்கள் சாப்பிட்டு சொல்றேன். ஏடா கூடமா இதை வந்து சிக்கனை ஷேப்லெஸ்ஸாக வச்சுட்டு அது டிராகன் மாதிரி இருந்ததுன்னா டிராகன் சிக்கன் நினைக்கிறேன். அப்படியே திரிஷா வந்தாங்கன்னா இதைத்தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அப்ப எங்களுக்கு இது வேணும். 1 plate 150 rupees plus taxes. Okay, no problem. இதாண்டா business tricks. ஓகே சார். ஏன்னா கூடமா எத்தனை அது சிக்கனை வெட்டி விட்டு அதுக்கு பேர் டிராகன் சிக்கன் பேர் வச்சுருவாங்க. தாய்லாந்து ஸ்டைல் இருக்கு. நான் சைனாவிலேயே போய் டீ சாப்பிட்டு வந்தவன்டா. ஏப்பா சைனா டீ இருக்கு? இருக்குங்க. சூடா சைனா டீ ஒன்று போடு. ஆமாம், அந்த ஸ்டைல். அதான் முந்திரி பருப்புலாம் போட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க சாப்பாடு எப்படி தான் இருக்கும். இங்க சைனா டீ இருக்கும்போது சைனாவுல போய் சாப்பிட்றாங்களா? அறமே இல்லை.
ரைட்டா ஹனி லைட்டு ஊத்துன கொஞ்சம் மாதிரி. தேன் கலந்த மாதிரி தான் இருக்கு. டொமேட்டோ சாஸ் ஹனி எல்லாம் ஊற்றுற மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு பீஸ் சாப்பிட்டோம்னா தகுத்துக்கு பயங்கரமாக தகுட்டுது. இங்கே வந்து சிங்கப்பூர் ஸ்டைலில் வந்து சில்லி பீஃப், சிங்கப்பூர் ஸ்டைல் சில்லி பீஃப் இது எப்படின்னு தெரியல. நம்ம ஊர் சில்லி பீஃப் வந்து கொஞ்சம் சாப்பிட்டோடனே அப்படியே ஜுவ்வு நேரம். இங்கே இது வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக காரம் கம்மியாக லைட் ஸ்வீட் டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கு. ஒரு வாயிலே எப்போ இவ்வளவு கண்டுபிடிக்கிறீங்க ரெண்டு மெரினா பீச்சில் ஸ்பாட்டன் ஃபுட் கோர்ட் வந்து எல்லாமே ஓவராலாக சூப்பராக இருக்கு. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓவராலாக வந்து எங்கே என்னென்ன சாப்பிட்டோம், எப்படி இருந்தது, ஓவராலாக எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. ஓகே, லோ ப்ரைஸ் எல்லாமே 100, 120, 140 தான் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. அதாவது ஆர்டினரி ஃபாஸ்ட் ஃபுட்டில் போய் சாப்பிட்டு ஆர்டினரி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. இன்னும் நிறைய விதவிதமான டிஷ்ஷஸ்லாம் கிடச்சிது. சிங்கப்பூர், ஜப்பான், சைனா, வியட்நாம், தாய்லாந்துமே. அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, இதேமாதிரி பயங்கரமான அப்டேட்ஸ் கொடுக்கும் நம்ம சேனல். நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அண்டில் தென் பை பை. டாடா, பை பாய்.